காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரும் தமிழக அரசின் மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ள உச்சநீதிமன்றம் ஜூலை 12ஆம் தேதி விசாரணை நடக்கும் என்று அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி அரசிதழில் வெளியிடப்பட்ட காவிரி நடுவர்மன்ற இறுதி உத்தரவில் கூறப்பட்டுள்ளபடி காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்குமுறை குழு ஆகியவற்றை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரையில் இரு மாநிலங்களுக்கும் காவிரி நீரை பங்கிட்டு தருவதற்காக தற்காலிக மேற்பார்வை குழு ஒன்றை அமைத்தது. மத்திய நீர்வளத்துறை செயலாளர் தலைமையிலான அந்த மேற்பார்வை குழு இருமுறை கூடிய போதும் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகம் மறுத்துவிட்டது. அதையடுத்து உடனடியாக 10 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி புதிய மனுவை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஜூன் 25ஆம் தேதி தாக்கல் செய்தது. அந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக திங்களன்று நீதிபதிகள் அறிவித்தனர். ஜூலை 12ஆம் தேதி மனு மீது விசாரணை நடக்கும் என்றும் நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். தற்காலிக மேற்பார்வை குழு இருமுறை கூடிய போதும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும், எனவே காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்குமுறை குழு ஆகியவற்றை உடனடியாக அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் புதிய மனுவில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது.